அடிக்கிற வெயிலுக்கு மாடியில் செடி ரொம்ப வாடுது. இந்த கத்தாயை கட் பண்ணி நம்ம ஊற வச்சு ஊற்றலாம். கட் பண்ணி இந்த டப்பா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு ஊற வைக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள், நுங்கு மாரி எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள. இது 2 நாளைக்கு நம்ம டப்பாவில் போட்டு ஊற வச்சுட்டு செடிக்கு ஊற்றலாம். எப்படி நுங்கு மாரி இருக்குது பாருங்கள். ஊறின உடனே நான் காமிக்கிறேன். இந்த டப்பாவில் அள்ளி போட்டுக்கலாம். கத்தாயி செடிக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இது நம்மளும் சாப்பிட்லாம். இது கத்தாயி வெயிலுக்கெல்லாம் நல்லது தான். சமைச்சும் சாப்பிட்லாம். கத்தாயி அது உள்ளே நுங்கு மாரிக்குது. அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம செடிக்கு ஊற்ற போகிறோம். ஊற வச்சு 2 நாள் அப்படியே பாட்டிலே இருக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு தண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 நாள் பொறுத்து தந்து அப்படின்னா நல்லா அந்த இதுவெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போயே பாருங்கள், கலர் மாறி இருக்குது. இன்னும் கலர் மாறும். அந்த நுங்கு மாரிக்குது. அதெல்லாம் தண்ணியில் இறங்கி நல்லா நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம 2 நாள் பொறுத்து பார்க்கலாம். இன்றைக்கி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த டப்பா நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். இது மீன் மேய்க்கிறது. இது என்ன ரேட்டுனாக்கா 18 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. 18 ரூபா ஒரு பாக்கெட்டு. இது நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இதையும் ஊற வச்சு நம்ம செடிக்கு கொடுத்துக்கலாம் தண்ணி. இது 2 நாளைக்கு ஊறணும். ஊறி இந்த இதில் கீரை எல்லாம் இறங்கும். உள்ள சத்தெல்லாம் இறங்கின உடனே நம்ம ஊற வச்சதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றலாம். பாருங்கள், எப்படி 3 நாளாச்சு ஊற வச்சு நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கி எப்படி வந்துக்குது பாருங்கள். மோர் பாருங்கள், தயிர் இது எப்படி வந்துக்குது பாருங்கள். இது சோத்து கத்தாயி ஊற வச்சு இதெல்லாம் கலக்கி 3த்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ செடிக்கு கொடுக்க போகிறோம். நல்லா முந்தா நாள் நான் அந்த முருங்கைக்கீரை அரைச்சி ஊற்றதில் நல்லா பூ எடுத்துருக்கு. இதெல்லாம் ஊற்றுனாக்கா காய் எடுக்குதா பார்க்கலாம். காய் தான் தட்டி எடுக்கலை. நல்லா ஆடி மாதம் நட்டதுக்கு எனக்கு நல்லா நிறைய கத்திரிக்காய் கொடுத்தது. நானும் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வெயில் தாங்காமல் எனக்கு கத்திரிக்காய் கொடுக்கல. செடி மட்டும் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஊற்றுனதுனால கத்திரிக்காய் காய்க்குதா பார்க்கலாம். பூ மட்டும் எடுக்குது. வெயில் தாங்காமல் கருகி போகுது. மீன் மேய்க்கிற இந்த எக்ஸஸ்லாம் இறங்கி எப்படி இருக்குது பாருங்கள். கலரே மாறி இருக்குது பாருங்கள். அதோடைய எக்ஸஸ்லாம் அதில் இறங்கியிருக்கு. எப்படி கத்தாயி இது மீன் மேய்க்கிறது. நம்ம தண்ணி மட்டும்தான் இப்போ வெடிக்கட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மீன் மேய்க்கிறலாம் இந்த மரங்க இருக்குது இல்லையா, இந்த மரங்களுக்கு 1 2 அப்படியே மண்ணில் வச்சு விட்டோம்னா மரங்கள்லாம் நல்லா வரும். இப்போ நம்ம மீன் மேய்க்கிறது இந்த எக்ஸஸ்லாம் இறங்கிருக்குது. மீன் மேய்க்கிற இப்போ வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். அது பாருங்க, மீன் மேய்க்கிற தண்ணி மட்டும்தான் வெடிக்கட்டுறோம். இப்போ கத்தாயை அதிலே வெடிக்கட்டிக்கலாம்.
எடுத்தாச்சு வெடிக்கட்டி. இந்த கத்தாயை வெடிக்கட்டி எடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு இன்னொரு நாளைக்கு கொடுக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மோர் கலக்கலாம். இதில் வந்து பாதி தான் ஊற்றிக்க போகிறோம். அதில் பாதி வந்து செடி மேலே தெளித்து விடணும். இது வந்து செடிக்கு அடிச்சு விடலாம். இது வந்து மண்ணுக்குள்ளே ஊற்றுறதுக்கு தான். இப்போது பாருங்கள், 3த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அன்ன கூடையில் தண்ணி பிடிச்சி பெயிண்ட் டப்பா 1 லிட்டர் டப்பா இருக்குது இல்லையா, இந்த அன்ன கூடை தண்ணிக்கு 1 டப்பா இதை ஊற்றி கலந்து ஊற்ற போகிறோம் செடிக்கு. நிறைய பூ தான் வைக்கிது பாருங்க. மொட்டுங்கள்லாம் எப்படி இருக்குது. வெயில் தான் தாங்க மாட்டேங்குது. வெயில் தாங்காமல் கொட்டி போகுது. மண்புழு உரம் மட்டும்தான் போட்டேன் நான். பாருங்க, அன்னை கூட ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டோம். 1 டப்பா ஊற்றிக்கலாம். 3 கலந்துருக்கேன். மோர், மீன் மேய்கரு, சோத்து கத்தாய். பாருங்க, இப்படி ஊற்றிட்டு வந்துடலாம். ஒரு டப்பா ஊற்றினா போதும். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் ஊற்றுங்க செடிகளுக்கு. இந்த தடவை பாருங்கள், இதெல்லாம் ஊற்றிருக்கேன்னா காய் போகுது பாருங்கள். காய் இன்னும் 1 வாரத்தில் நான் காய் அறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் 1 மாதமாக செய்யாத விட்டேன். அதனால தான் காய்க்கல. அதுக்கேற்ற மாரி வெயில் வேறு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நல்லா மழை ஒரு மழை வந்துச்சுனாக்கா நல்லா காய் காய்க்கும். என்னத்தான் தண்ணி ஊற்றி மண்புழு உரம்லாம் போட்டால் கூட மழை தண்ணி பட்டாக்கா செடிங்க நல்லா இருக்கும், நல்லா காய்க்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.